இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். செங்குன்றம் சுற்றுவட்டார இஸ்லாமிய நலச்சங்கம் சார்பில் நபிகள் நாயகம் பிறந்த நாளான மீலாது நபி விழா நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. செங்குன்றம் ஆயிஷா பள்ளிவாசல் எதிரே உள்ள முசாபரி பங்களாவில் நடந்த விழாவிற்கு சங்க தலைவர் அப்துல் கரீம், கௌரவ தலைவர் ஷமீம் ஆகியோர் தலைமை தாங்கினர். சங்க பொருளாளர் ரஷீத், துணைத் தலைவர் ஏ சிக்கந்தர் பாஷா, அப்துல் ரஹ்மான், பாபு ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். செங்குன்றம் போலீஸ் உதவி கமிஷனர் ராஜா ராபர்ட், மாதவரம் வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் என் விஜய் ஆனந்த், முன்னாள் புழல் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் புழல் பே சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு 1000 பேருக்கு பிரியாணி விருந்து அளித்தனர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் 150 பேருக்கு புத்தகம், பை மற்றும் உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அதே போன்று தூய்மை பணியாளர்களுக்கும் அரிசி, புடவை ஆகியவற்றை அன்பளிப்பாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் செங்குன்றம் பகுதி மக்கள் ஜாதிபத பேதங்களை கடந்து ஒற்றுமையாக இருக்கவும், வளமான வாழ்க்கை பெறவும், வியாபாரம் பெறவும் மழை வேண்டியும் பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதில் செங்குன்றம் பேரூராட்சி துணைத் தலைவர் விப்ரநாராயணன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் ஷேக் முகமது அலி, மாவட்ட தலைவர் எம் அப்துல் காதர், புரட்சி பாரத மாவட்ட பொருளாளர் மதன், தமிழக வாழ்வுரிமை கட்சி நகர செயலாளர் அம்ஜத், அரிமா சங்கம் முன்னாள் மாவட்ட கவர்னர் ரவீந்திரன், தொழிலதிபர் கொளத்தூர் ஒய்பிஎம் பாலாஜி, ஆயிஷா பள்ளி பொருளாளர் ஆஷிக், முன்னாள் கவுன்சிலர்கள் கரிமுல்லா ஹுசைனி, ஜாகிர் ஹுசன், முன்னாள் கமிட்டி உறுப்பினர்கள் சமியுல்லா, மக்பூல் பாஷா, அக்பர், ஆட்டோ ஹசன், பஷீர் அகமது, மஸ்தான் உள்ளிட்ட இஸ்லாமிய நலச்சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் எம் அப்துல் காதர் நன்றி கூறினார்.